பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவை உட்காந்து யோசிப்பேன். எப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எல்லாரும் மறிச்சா மேலே போவோன்றாங்க. ஓகே, எங்கேயோ மேலே போகிறோம் மேலே போகிறோன்னு கையை காட்டினாலே நம்ம சைட் வேஸில் தான் பூமியிலேருந்து காட்டுறோன்றது தெரியுது. சரி, மேலே போகிறோன்னே வைங்க. மேலே போகிறோம். இந்த ப்ராசஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் மேலே போகிறோம். நான் அவனை சொல்கிறேன், அவன் என்ன சொல்கிறான், நான் அவங்கள சொல்கிறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க. இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து ஒருத்தர் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்ணி உங்களை தூக்கி பாதி ஹெவனில் போடுறது, பாதி நரகத்தில் போடுறது. கொஞ்சம் நல்லது பண்ணியிருந்தா ஹெவனா ஹெல்லான்றது தெரியாது, கொஞ்சம் கெட்டது பண்ணியிருந்தா ஹெவனா ஹெல்லான்றது தெரியாது. இதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? எனக்கு உண்மையாகவே புரியல. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி நம்ம நம்புறது? யார்கிட்ட ஜிபிஎஸ் இருக்குது? யார் பார்த்துருக்குறா ஹெவன் எங்கே, யார் பார்த்துருக்குறா ஹெல் என்னன்றது? எனக்கு இது உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க. ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு இத்தனை கோடி மக்களும் மேலே எழுந்து இவங்க பேசிக்கிட்டு இருந்தா அந்த டெசிபிள் லெவல் யோசிச்சு பாருங்கள். காதில் எல்லாரும் உட்காந்து கத்திக்கிட்டு கிடந்தா இல்லை எல்லாருக்கும் லைனாக நடக்குமா? அப்படி நடந்தால் எத்தனை பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் உயிர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இறந்துருக்குது. அதெல்லாம் மேலே எழுந்துச்சு ஒரே சமயத்தில் பேசுவாங்களா? இல்லை ஃபேஸ்ட் மேனரில் நடக்குமா? அப்போ ஃபேஸ்ட் மேனரில் நடக்கலைன்னா அதோட டைம்லைன் என்ன? இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு? அது வரைக்கும் நம்ம அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருப்போமா? நமக்கு சாப்பாடு என்ன பண்ணுவோம்? தூக்கம் இருக்குமா? நம்ம இதே மாதிரி மனுஷங்களாக இருப்போமா? நமக்கு இதே உடம்பு திரும்பி நம்ம எரிச்சிருந்தாலும் சரி புதைச்சிருந்தாலும் சரி எல்லாம் ஒன்றாகி மேலே வந்துடுமா? இந்த கேள்விக்கெலாம் என்னங்க பதில் இருக்குது? எனக்கு தெரியல. நான் இந்த கேள்வியெலாம் நான் என்னென்னே கேட்டுப்பேன். எனக்கு எந்த பதிலுமே கிடைக்காது. யார் முதல்ல சொன்னது இந்த மாதிரி சொர்க்கம்ன்றது அங்கே இருக்குது, இப்படி மேலே பறந்து போவீங்க, அங்கே ஆண்டவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார், அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் பார்ப்பார், இல்லை எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் ஒன் ஷாட்டில் நீ நல்லது பண்ண நீ கெட்டது பண்ணன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்களா? சுச்சுவேஷன் மாறாதான்? இன்றைக்கி நான் கெட்டவளாக இருக்கலாம், நாளைக்கு நான் நல்லவளாக மாறலாம். இன்றைக்கி நான் நல்லவங்களாக இருப்பேன், நாளைக்கு நான் கெட்டவங்களாக மாறுவேன். இந்த சுச்சுவேஷன்லாம் மாறாதா? அப்போ திருந்தினவங்களுக்கு என்ன பரலோகமா? அப்போ முன்னாடி குற்றம் பண்ணினேப்பா அதுக்கு நரகமா? இந்த கேள்விக்கெலாம் யாருங்க பதில் சொல்லுவா? எனக்கு உண்மையாகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும்போது அந்த கேக்கஃபோனியை நான் யோசித்து பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு சிரிப்பு வருதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கான்செப்டை எப்படி நம்புறதுன்றதும் எனக்கு தெரியலை. முதல்ல யார் போய் ஹெவனை பார்த்தது? 2 கண்ணு கொண்டு பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்ற இந்த கான்செப்ட் பற்றின ஒரு சின்ன தெளிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் போய் பார்த்தாங்கன்றதுக்கான பதில் தான் என்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.